என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை தூய்மையாக்குங்க, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லி கர்த்தர் தன்னுடைய சுத்தத்தை அவனுக்கு வெளிக்காட்டினார், தன்னுடைய திட்டத்தை அவனுக்கு வெளிக்காட்டினார். இங்கே இரு, இந்த தேசத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப இயேசு சொன்னார், இல்லை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொன்னார். இன்றைக்கு நான் ஒரு அருமையான வார்த்தையை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 34வது சங்கீதம் 21ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறாக பார்க்கிறோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்றான். தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், பிரைஸ் காட் இன் ஆல் யுவர் சிச்சுவேஷன் என்று நான் சொல்லும்படி விரும்புகிறேன். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதியுங்கள். அதுதான் இன்றைக்கு நான் சொல்லுகிறதான அற்புதமான வார்த்தை. ஆண்டுடைய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம் ஒவ்வொருத்தரையும் குறித்து ஆண்டவர் வைத்திருக்க நோக்கம், திட்டம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலையிலே ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நல்ல நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, நல்ல அற்புதமான காரியங்கள் நடக்கும் பொழுது, ஆசீர்வாதம் நடக்கும்போது நாம் மகிழ்ச்சியாய் ஆண்டவரை தேடுகிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனா ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டமான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையை நடைபெறும் போது அநேக நேரத்தில் அநேக சோர்ந்து போகிற ஒரு விசுவாச கூட்டங்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் ஜெபத்தை விட்டு விடுவார்கள், வேதத்தை விட்டு விடுவார்கள், ஆலயத்துக்கு வருவதை கூட விட்டு விடுவார்கள், ஆண்டவர்களை சோர்ந்து போன ஒரு விசுவாசியாய் மாறி விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீ எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். பிரைஸ் காட் in all your situation. எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் மிகப்பெரிய அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். ஒரு உண்மையுள்ள விசுவாசி யார் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை பாடி ஆராதித்து, அவருக்குள்ளாய் வைராக்கியமுள்ளாய் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்திலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அதனால்தான் பவுல் சொல்லும்போது சொன்னான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நாசமோ, மோசமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, அதிகாரமோ ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் அறிந்திருக்கேன் என்று சொல்லி அவன் கர்த்தரை துதித்தான். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் பிரச்சனை வரும்போது நீ சோர்ந்து போகிற ஒரு நபராய் இருப்பாய் என்று சொன்னால், ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், பிரைஸ் காட் ஆல் யுவர் சிச்சுவேஷன். எல்லா சூழ்நிலைகளை நீ ஆண்டவரை துதிக்க வேண்டும். சங்கீதக்காரன் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னான். அவன் சொல்லும் பொழுது அவன் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை சொல்லவில்லை. அந்த சங்கீதத்துடைய மேல் பகுதியிலே பார்ப்போம் என்றால், அபிமெலேக்கு என்று சொல்லி ஒரு பெலிஸ்திய ராஜா, அந்த ராஜாவுடைய கையிலே அவன் மாட்டிக்கொள்வான். இவன் தான் தாவீது என்று தெரிந்தால் அவனை கொண்டு விடுவார்கள். உடனே ஒரு பைத்தியக்காரனை போல அவன் நடித்துக் கொள்வான். உடனே அந்த ராஜா சொன்னான், இவன் ஒரு பைத்தியக்காரன், இவனை துரத்தி விடுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் பைத்தியம் ஓடுறான்னு சொல்லி தாவீதை துரத்தும் பொழுது அவன் துரத்தப்படுது. அந்த சூழ்நிலை அவன் ஓடிக்கொண்டே ஆண்டவரை பாடினான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி. ஒரு மரணமான ஒரு சூழ்நிலை, ஒரு பயமான ஒரு சூழ்நிலை, துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த சூழ்நிலை கூட தாவீது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொன்னான். அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டு கர்த்தர் அவனை 3 முறை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி அவன் தேசத்திலே சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாறினார். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க என் அன்பு சகோதரனே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போய் விடுறாயா? பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும் பொழுது ஒன்றை குறித்து சோர்ந்து போடாதே. எல்லா சூழ்நிலை ஆண்டவரை துதி, எல்லா சூழ்நிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அப்பொழுது ஆண்டவர் உன்னை குறித்து வைத்த நோக்கங்களை, திட்டங்களை அவர் நிறைவேற்றுவார். யோபோட வாழ்க்கையை கூட நாம் பார்க்கிறோம். யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே யோபு இவ்வாறாக சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை துதித்தான். ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அவன் அப்படி சொல்லவில்லை, அப்படி துதிக்கவில்லை. அவனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், 10 பிள்ளைகள் இறந்து விட்டார்கள், ஆடு மாடு ஆஸ்தி சொத்து எல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. கட்டின மனைவியே அவனை பார்த்து சொன்னாள், இன்னும் நீ உத்தமத்திலே உறுதியா இருக்கிறாயோ, தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொன்னாள். அதை அர்த்தம்னா, வாழ்க்கையில பல பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் உனக்கு வந்துருச்சு, ஆண்டவரை விட்டு செத்து போய் என்று சொன்னாள். ஆனால் அவன் சொன்னான், பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறாயே, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை நாம் பெறக்கூடாதா என்று சொல்லி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் he praised in all his situation. நடந்த சம்பவங்கள் தெரியும். 42:10 யோபுல நாம் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டிப்பாய் அவனுக்கு தந்தார். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, சந்தோஷமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலை நீ ஆண்டவரை துதிக்க ஒரு நபராய் இருப்பாய் என்று சொன்னால் நிச்சயம் உடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய விடுதலை, மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய மேன்மையை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். அங்க ஆபகுக்கு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். அங்க அருமையாய் ஆபகுக்கு தீர்க்கதரிசி இவராய் ஆண்டவரை அவன் பாடுகிறார். அத்திமரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் விடாமல் போனாலும், ஒலிவ மரத்திலே அங்கள் பழங்கள் இல்லாமல் போனாலும், ஆட்டு மந்தையிலே ஆடு இல்லாமல் போனாலும், மாட்டு மந்தையிலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி
கூறுவேன் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளையே, ஒரு உண்மையான விசுவாசி யார் என்று சொன்னார், எனக்கு ஆசீர்வாதம் இருந்தா ஆண்டவரை நான் துதிப்பேன், எனக்கு சூழ்நிலை எல்லாம் சாதகமா இருந்தா தான் நான் ஆண்டவரை தேடுவேன், என்னுடைய சூழ்நிலை வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் சோர்ந்து போயிடுவேன், ஆண்டவரை தேட மாட்டேன். அப்படிப்பட்ட நபர்கள் அல்ல. ஆனால் உண்மையான விசுவாசி யார் என்று சொன்னால், பிரைஸ் காட் ஆல் யுவர் சிச்சுவேஷன். எந்த சூழ்நிலும் ஆண்டவரை நீங்கள் துதியுங்கள். உங்கள் வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கையாக மாறும், ஜெயத்தின் வாழ்க்கையாக மாறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமாக. நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் ஜெபிக்க ஆண்டவரே, இவர் ஒவ்வொருத்தருமே ஒரு துதியின் அபிஷேகம் இறங்கட்டும், துதியின் வல்லமை இறங்கட்டும், ஆண்டவருடைய கிருபையின் பிரசனம் இறங்கி வருவதாக. இவருடைய தன்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதித்து தேவன் தர்ற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவருடைய கரம் இவர்களோடு கூட இருப்பதாக. இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜெப உதவிக்கு பாஸ்டர் ராஜன் ஜெயபால், செல் 9751776729. மேலும் தொடர்புக்கு பவர் ஆஃப் காட் சபை, லைஃப் கேர் மருத்துவமனை எதிரில் 70 அடி ரோட், எலிஸ் நகர், மதுரை 10.